அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தவேகா அரசு தங்களுடைய முதல் பட்ஜெட்டை இன்றைக்கு சட்டமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. தமிழ்த்தாய் வாழ்த்தையே பாடாம சட்டமன்றத்தை தொடங்கி பட்ஜெட்டையும் தாக்கல் செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க. அடுத்தபடியாக நிதியமைச்சர் மாண்புமிகு மரியாதைக்குரிய மரிய வில்சன் அவர்கள் தமிழ் மொழியை கொலையா கொன்னு தவேகா அரசோட முதல் பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. அவரு எப்படியெல்லாம் தமிழ் மொழியை கொலை பண்ணாரு என்பதற்கு நான் ஒரு பட்டியல் எடுத்து வச்சிருக்கிறேன். 2.5 மணி நேரம் பட்ஜெட்டை வாசிச்சாரு. அதுல தமிழ் மொழி பட்ட பாடு இருக்கு. எப்பப்பா, தமிழ் மறை என்பதற்கு தமிழ் மறை அப்படிங்கிறாரு. ழானா வரவே இல்லை. அனைத்து தரப்பு என்பதற்கு பதிலாக அனைத்து தரப்பு அப்படிங்கிறாரு. விவசாய பெருமக்கள் என்பதற்கு பதிலாக விவசாய பொதுமக்கள் அப்படிங்கிறாரு. ஒட்டுமொத்த என்பதற்கு பதிலாக ஒட்டு மெத்த அப்படிங்கிறாரு. எந்த மெத்தைய ஒட்டி கொடுக்க போறாரு? குறியீடுகளை என்பதற்கு பதிலாக குறுவீடுகளை அப்படிங்கிறாரு. அது என்ன குறுவீடோ சுக்கிரமேடோ குருவி கூடோ கொடுமடா. தெளிவுபடுத்தி உள்ளோம் என்பதற்கு பதிலாக தெளிவுபடுத்தி உள்ளோம் அப்படிங்கிறாரு. செயல்படுத்த முடியும் என்பதற்கு பதிலாக செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறாரு. பொருளாதார வளர்ச்சி என்பதற்கு பதிலாக பொலாத வளர்ச்சி அப்படிங்கிறாரு. பாட புத்தகங்கள் என்பதற்கு பதிலாக பாட புத்தங்கள் அப்படிங்கிறாரு. வரவு செலவு என்பதற்கு பதிலாக வர செல அப்படிங்கிறாரு. அயோத்திதாச பண்டிதர் என்பதற்கு பதிலாக அயோதாச பண்டிதர் அப்படிங்கிறாரு. அயோத்திதாச பண்டிதர் இதையெல்லாம் கேட்க கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் எப்பவோ போய் சேர்ந்துட்டாரு போல. மற்றும் எவ்வளவு எளிமையான சொல். இத கூட மற்றம் அப்படின்னு தான் உச்சரிக்கிறாரு. காலத்தின் கட்டாயம் என்பதற்கு பதிலாக கலாத்தின் கட்டாயம் அப்படிங்கிறாரு. மனப்பாடம் என்பதற்கு பதிலாக மணிப்பாடம் அப்படிங்கிறாரு. கண்ணியமிகு காகித மில்லத் என்பதற்கு பதிலாக காகித மில்லத் அப்படிங்கிறாரு. அவர் என்ன பேப்பர் மில் ஓனரா? அவரு காகித மில்லத்து காகித மில்லத்து அப்படிங்கிறதுக்கு கண்ணியமிகு காகித மில்லத் அப்படின்னு சொல்ல வராதா? தலைவர்களோட பேரை இப்படி எல்லாமா கொச்சப்படுத்தணும்? சிவகலை என்பதற்கு பதிலாக சிவகலை அப்படிங்கிறாரு. சபா, அந்த 2.5 மணி நேரம் தமிழ் தாய் பட்ட அவஸ்தை இருக்கு, சொற்களால விவரிக்க முடியாது. தமிழே பேச தெரியாத, பார்த்தே தமிழை படிக்க தெரியாதவர் எல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டோட நிதியமைச்சர். கால கொடுமை. ஆட்சி மொழி அகராதி அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அரசு ஆட்சி நிர்வாகத்துல பயன்படுத்தப்படுகின்ற தமிழ் சொற்களுக்கான விளக்கங்கள் எல்லாம் அந்த ஆட்சி மொழி அகராதியில் இருக்கும். இப்ப தமிழ்நாடு அரசு, இந்த தவேகா அரசு, நிதியமைச்சர் மரிய வில்சன் தமிழ் சொல் அகராதி அப்படின்னு ஒரு அகராதியை வெளியிடணும். அப்பத்தான் மக்களுக்கு நிதியமைச்சர் மரிய வில்சன் என்ன பேசுறாரு, அது தமிழ் தானா அப்படிங்கிறதே புரியும். அடுத்தபடியாக முதலமைச்சர் இன்றைய பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு லைட் ஒயிட் ஷர்ட்டும் பிளாக் பேண்ட்டும் போட்டுக்கிட்டு வந்தாரு. ஏன்பா இதெல்லாம் ரொம்ப முக்கியமா? பட்ஜெட்ல என்ன சொன்னாங்க அதை பேசு அப்படிங்கிறீங்களா? ஏங்க இதாங்க ரொம்ப முக்கியம். இன்றைய தேதியில தமிழ்நாட்டு அரசியல்ல முதலமைச்சர் என்ன சட்டை பேண்ட் போடுறாரு, எந்த வேட்டி சட்டையை கட்டுறாரு, அவரு என்ன கூலிங் கிளாஸ் போடுறாரு, அவருடைய முடி காத்துல எப்படி அசைந்து ஆடுது, ஆய்வுக்கு போனாருன்னா அவர் யாரை பார்த்து கையாட்டுறாரு அப்படிங்கிறது எல்லாம் தான் இன்றைய தமிழ்நாட்டு அரசியல்ல முதன்மையான முக்கிய செய்திகள். இன்னும் அவரு என்ன கலர்ல உள்ளாடை போடுறாரு அப்படிங்கறத மட்டும்தான் தந்தி டிவியும் கலாட்டா யூடியூப் சேனலும் சொல்லாம இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனா அதையும் தேடி கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க. சரி, அதெல்லாம் போகட்டும், நாம பட்ஜெட்டுக்கு வருவோம். இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே கிடையாது. ஒரு நகைச்சுவை காட்சி வரும்ல, அதுல ஒண்ணு இல்ல கீழே போட்டு அப்படின்னு, அது மாதிரி இந்த பட்ஜெட்ல உருப்படியாக எந்த ஒரு வாக்குறுதியையும் தவேகா அரசு நிறைவேற்றவே இல்லை. ஏற்கனவே இருந்த திமுக அரசு எந்தெந்த துறைகளுக்கெல்லாம் எவ்வளவு நிதி ஒதுக்கியதோ அதை விட கொஞ்சம் கூட, ஒரு 100 கோடி 20 கோடி 1000 கோடி அப்படின்னு கூடுதலாக நிதி ஒதுக்கி இருக்கிறாங்களே தவிர மற்றபடி இந்த பட்ஜெட்டில் புதிதாக எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை. ஏற்கனவே திமுக ஆட்சியில் இருந்த பல திட்டங்களுக்கு இவங்க பேரை மாத்தி இருக்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு திமுக ஆட்சியில் கலைஞர் கனவு இல்லம் அப்படின்னு இருந்த திட்டத்துக்கு வெற்றி இல்லம் அப்படின்னு பேரை மாத்தி இருக்கிறாங்க. திமுக ஆட்சியில இளைஞர்களோட திறன் மேம்பாட்டை அதிகரிக்க வழங்கப்பட்ட இலவச மடிக்கணினி திட்டத்துக்கு வெற்றி மடிக்கணினி திட்டம் அப்படின்னு பேரை மாத்தி இருக்கிறாங்க. இப்படி கடந்த திமுக ஆட்சி காலகட்டத்தில் எந்தெந்த துறைகளுக்கெல்லாம் நிதி ஒதுக்குனாங்களோ அதை விட கூடுதலாகவும் எந்தெந்த திட்டங்களுக்கெல்லாம் திமுக கருணாநிதியோட பேரை வச்சாங்களோ அந்த திட்டங்களுக்கான பேரையெல்லாம் வெற்றி அப்படின்னு இந்த தவேகா அரசு மாத்தி இருக்கு. மற்றபடி இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் தவேகா அரசு தேர்தல் நேரத்தில் விஜய் கொடுத்த எந்த ஒரு வாக்குறுதியையும் நிறைவேற்றி அறிவிப்பை வெளியிடவே இல்லை.
குறிப்பா தேர்தல் நேரத்துல மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்குறதுக்காக பெண்களோட வாக்க குறி வச்சு ஆண்டுக்கு 6 சிலிண்டர் இலவசம் என்கின்ற அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சாருல, அதற்கான அறிவிப்பு இந்த பட்ஜெட்ல இல்ல. 60 வயதிற்கும் மேற்பட்ட குடும்ப பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாருல்ல, அதற்கான அறிவிப்பும் இந்த பட்ஜெட்ல இல்ல. பெண்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் அரசு பேருந்துகளில் பேருந்து பயணம் இலவசம் அப்படின்னு சொன்னாருல்ல, அதற்கான அறிவிப்பும் இந்த பட்ஜெட்ல இல்ல. வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு மாசம் 4000 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாருல்ல, அதற்கான அறிவிப்பும் இல்ல. இப்படி தேர்தல் நேரத்துல மக்களை ஏமாற்றி அவங்களோட ஓட்டை பறிக்கிறதுக்காக விஜயும் தாவேகாவும் கொடுத்த எந்த ஒரு வாக்குறுதிகளும் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்படவே இல்லை. சோ அது எல்லாமே சும்மா ஜூம்லா, எலெக்ஷன் ஜூம்லாவுக்காக மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்குறதுக்காக சொல்லப்பட்டதுதான் போல. நான் மட்டும் ஆட்சிக்கு வந்தேன்னா இந்தியாவோட கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டு கொண்டு வந்து எல்லா இந்தியர்களோட வங்கி கணக்குலையும் 15 லட்சம் ரூபாய் போடுவேன் அப்படின்னு மோடி சொன்னாரு இல்ல, மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கினாரு இல்ல, அதே மாதிரி தான் விஜயும் தாவேகாவும் செஞ்சிருக்காங்க. இந்த பட்ஜெட்ல அவங்க அறிவிச்ச 2 புதிய திட்டம் என்ன அப்படின்னா, ஒன்னு தாய்மாமன் தங்க மோதிர திட்டம், இன்னொன்னு அண்ணன் சீர் திட்டம். இது 2 திட்டமே விளங்காத திட்டம், உருப்படாத திட்டம். இந்த திட்டங்களால நாட்டுக்கோ நாட்டு மக்களுக்கோ எந்த ஒரு பயனும் கிடையாது, முன்னேற்றமும் கிடையாது. இதை பார்க்கின்ற உறவுகளோ இல்ல தாவேகா நண்பர்களோ தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்களே கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருங்க. இந்த திட்டங்களால என்ன பயன் வந்து சேரும்? எப்பவுமே அரசாங்கம் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாங்க அப்படின்னா லாங் டேர்ம்ல, நீண்ட காலத்திற்கு அது இந்த அரசாங்கத்திற்கோ இல்லைன்னா இந்த நாட்டுக்கோ நாட்டு மக்களுக்கோ ஏதாச்சும் ஒரு பயனை தரணும். இந்த விஷனோட தான் ஒரு திட்டத்தை அரசு அறிவிக்கணும். ஆனா அப்படி எந்த ஒரு தொலைநோக்கு திட்டமும் இல்லாம இந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டமோ அண்ணன் சீர் திட்டமோ அறிவிக்கப்பட்டிருக்கு. இதற்காக செலவிடப்படுகின்ற தொகையும் வீண் தான். இதனால ஏற்பட போகின்ற ஒரே பயன் என்ன தெரியுமா? தாவேகாவிற்கு பெண்களோட ஓட்டை வாங்கி கொடுக்கிறது மட்டும்தான் இந்த திட்டத்தால ஏற்பட போகின்ற ஒரே பயன். அதாவது முதலமைச்சரோட வார்த்தைகள்ல சொல்லணும் அப்படின்னா, ஊராம் வீட்டு நெய்யில அவர் வீட்டுக்கு ஸ்வீட்டு, ஜாங்கிரி, மைசூர் பாக்கு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. மக்களோட வரி பணத்தை செலவழிச்சு அவருடைய கட்சிக்கு வாக்கு சேகரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. சரி போகட்டும். இந்த திட்டத்துக்கு ஒரு தொகையை அறிவிச்சிருக்கிறாங்கல்ல, அதுவாச்சும் உருப்படியா இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல. நிதி அமைச்சருக்கு கூட்டல் கழித்தல் தெரியுமா அப்படின்னு ரொம்பவே ஐயமா இருக்கு. ஏன்னா இந்த திட்டத்துக்கு அவங்க அறிவிச்சிருக்கிற தொகையையும் சந்தை மதிப்பையும் ஒப்பிட்டு பார்த்தா நிறைய வேறுபாடு இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு இந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தை எடுத்துக்குவோம். இதுக்கு ரூபாய் 560 கோடியை ஒதுக்கி இருக்கிறாங்களாம். அதாவது ஓராண்டில் தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் தங்க மோதிரமும் ஒரு வெல்கம் பேபி கிட்டும் தமிழ்நாடு அரசு சார்பா வழங்கப்படும். இந்த திட்டத்திற்காக இந்த பட்ஜெட்ல தமிழ்நாடு அரசு அறிவித்த தொகை 560 கோடி. ஆனா உண்மையான சந்தை மதிப்போட இதை ஒப்பிட்டு பார்த்தா இது தப்பான கணக்குன்னு தெரிய வருது. ஏன்னா ஓராண்டில் தமிழ்நாட்டில் மட்டும் 8,42,000 குழந்தைகள்ல இருந்து 9 லட்சம் குழந்தைகள் பிறக்கிறாங்க. இதுல அரசு மருத்துவமனைகள்ல 5.6 லட்சம் குழந்தைகளும் தனியார் மருத்துவமனைகள்ல 2.8 லட்சம் குழந்தைகளும் பிறக்கிறாங்க. இப்ப அரசு மருத்துவமனைகளில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் கொடுக்கணும் அப்படின்னா ஓகே. அந்த கணக்குக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லி ஆகணும். தேர்தல் பரப்புரை சமயத்துல விஜய் என்ன சொன்னாரு தெரியுமா? ஓராண்டில் தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும், அது தனியார் மருத்துவமனையில பிறந்தாலும் சரி அரசு மருத்துவமனையில பிறந்தாலும் சரி, ஓராண்டில் தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் தங்க மோதிரமும் ஒரு வெல்கம் பேபி கிட்டும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா ஆட்சிக்கு வந்த உடனே அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மட்டும் 1 கிராம் தங்க மோதிரமும் ஒரு வெல்கம் பேபி கிட்டும் கொடுக்கப்படும் அப்படின்னு மாத்தி அறிவிக்கிறாரு. தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பேச்சு, வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பேச்சு. என்னமோ ஒண்ணு. சரி ஓகே. இப்ப ஓராண்டில் தமிழ்நாட்டில் 8 லட்சம் குழந்தைகள்ல இருந்து 9 லட்சம் குழந்தைகள் வரைக்கும் பிறக்கிறாங்க. இதுல அரசு மருத்துவமனைகள்ல 5.6 லட்சம் குழந்தைகள் பிறக்கிறாங்க. இந்த 5.6 லட்சம் குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 தங்க மோதிரம் அப்படின்னு வச்சுக்கிட்டா 1 கிராம் தங்க மோதிரத்தோட இன்றைய சந்தை மதிப்பு 15,000 ரூபாய். அப்ப 15,000 இன்ட்டு 5,63,174 என்று பெருக்கி பார்த்தா மொத்தம் 844.76 கோடி ரூபாய் வருது.
இது கூட ஒரு வெல்கம் பேபி கிட்டையும் சேர்த்துக்கிட்டா இந்த ஒட்டுமொத்த திட்டத்தோட ஓராண்டு செலவு மட்டுமே 1126.35 கோடி ரூபாய். ஆக சந்தை நிலவரம் இப்படி இருக்கும்போது நம்முடைய நிதியமைச்சர் மரியா வில்சன் அவர்கள் எப்படி இந்த திட்டத்திற்கு 560 கோடி ரூபாய் மட்டும்தான் செலவாகும் அப்படின்னு பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கிறாரு? கூட்டல் கழித்தல் கூட அவருக்கு தெரியாதா? இல்ல நிதித்துறை செயலாளர்களுக்கு கூட இந்த அடிப்படை விஷயம் புரியலையா? எதுக்காக இந்த விஷயத்தை மக்கள் கிட்ட இருந்து மூடி மறைக்கிறீங்க? ரைட். அடுத்தபடியாக இந்த அண்ணன் சீர் திட்டம் இருக்குல்ல, முதல்ல இதுதான் எனக்கு காண்டாகுது. அது என்னது? அண்ணன் சீர், தாய்மாமன் சீர். விஜய் அண்ணா அவருடைய சொந்த சொத்தை வித்து எடுத்துக்கிட்டு வந்தா மக்களுக்கு இந்த திட்டங்களுக்கு எல்லாம் செலவு பண்றாரு. மக்களோட வரி பணத்தை எடுத்து அவருடைய கட்சிக்கு வாக்கு சேகரிக்கிறதுக்காக இப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் அறிவிக்கிறாரு. அந்த திட்டங்களுக்கு விஜய் அண்ணனாகவும் தாய் மாமனாகவும் அறிவிச்சுக்கிறாரு. எந்த ஒரு நியாயம் இது? எந்த ஒரு நியாயம்? இதைத்தான் சொல்றது ஊரா வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யறது அப்படின்னு மக்களோட வரி பணத்தை எடுத்து இவரு தன்னை விளம்பரப்படுத்திக்கிறாரு. சரி, அடுத்தபடியாக இந்த அண்ணன் சீர் திட்டத்திற்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்கன்னா, ஆண்டுக்கு 812 கோடி செலவாகுமா. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் திருமணம் செய்து கொள்கின்ற ஒவ்வொரு பெண்ணுக்கும் அண்ணன் சீராக 1 சவரன் தங்க நாணயமும் ஒரு தரமான பட்டு புடவையும் கொடுக்கப்படும். அந்த திட்டத்திற்கு ஆண்டுக்கு 812 கோடி ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மை நிலவரம் என்ன அப்படின்னா, இந்த திட்டத்திற்கு ஆண்டுக்கு எப்படி பார்த்தாலும் 8100 கோடி ரூபாய் செலவாகும். நான் ஒன்னும் விஜயோ இல்லன்னா நிதியமைச்சர் மரியா வில்சனோ கிடையாது வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டுட்டு போறதுக்கு. தரவுகளோட பேசுறேன். தமிழ்நாட்டுல ஒவ்வொரு ஆண்டும் 5 லட்சத்திலிருந்து 6 லட்சங்கள் வரை திருமணங்கள் நடைபெறுகிறது. இது எல்லாமே பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களில் இருந்து எடுக்கப்பட்ட தகவல். ஒவ்வொரு ஆண்டும் திருமணம் செய்யறவங்க தங்களுடைய திருமணத்தை பதிவு பண்ணுவாங்கல்ல, அந்த ஆவணங்களை எடுத்து பார்த்தா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 5 லட்சத்திலிருந்து 6 லட்சங்கள் வரை திருமணங்கள் நடைபெறுகிறது. இது இல்லாம பதிவு செய்யாம நடைபெறுகின்ற திருமணங்களோட எண்ணிக்கை தனியா இருக்கு. அதை விட்டுருவோம், அது நமக்கு தேவையில்லை. பதிவு செய்யப்பட்ட திருமணங்களை மட்டுமே எடுத்துக்கொண்டாலும் ஒவ்வொரு ஆண்டும் 5 லட்சத்திலிருந்து 6 லட்சம் மணப்பெண்கள் தமிழ்நாட்டில் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் 1 சவரன் தங்க நாணயமோ ஒரு தரமான பட்டு புடவையும் கொடுக்கணும் அப்படின்னா இன்றைய சந்தை மதிப்புல 1 சவரன் தங்க நகையோட மதிப்பு 1,19,112 ரூபாய். இது அப்படியே 6 லட்சம் மணப்பெண்களுக்கு பெருக்கி பார்த்தா 7,146.72 கோடி ரூபாய் வருது. ஒரு தரமான பட்டு புடவையின் விலை தோராயமாக 15,000 ரூபாய் அப்படின்னு வச்சுக்குவோம். இதையும் 6 லட்சம் மணப்பெண்களுக்கு பெருக்கி பார்த்தா 900 கோடி வருது. ஆக ஒட்டு மொத்தமாக இந்த திட்டங்களுக்கு ஓராண்டில் ஆகும் செலவு மட்டுமே 8100 கோடி. ஆனா தாவேகா அரசு இதே அண்ணன் சீர் திட்டத்திற்கு எவ்வளவு தொகையை அறிவிச்சிருக்காங்க? 812 கோடி. 8000 கோடிக்கும் 812 கோடிக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. எதுக்காக இப்படி ஒரு பொய் கணக்க சொல்லணும்? ஏன்னா இப்படி ஒண்ணுத்துக்கும் உதவாத ஒரு தண்ட கருமாந்திர திட்டத்துக்கு 8000 கோடி ரூபாய் செலவாகுது அப்படின்னு தெரிஞ்சா மக்கள் கோபப்படுவாங்கல்ல, கேள்வி கேட்பாங்கல்ல. அதுக்கெல்லாம் யார் பதில் சொல்றது? அதனால தான் செலவு கணக்கை குறைச்சி காட்டுறது. இதெல்லாம் ஒரு பட்ஜெட், தண்ட கருமாந்திர பட்ஜெட். ஆக இன்றைக்கு வெளியிடப்பட்ட தாவேகா அரசோட முதல் பட்ஜெட் என்பது ஒன்னுத்துக்கும் பயன் இல்லை. சரியா? இந்த பட்ஜெட் தொடர்பான மேலதிக விவரங்களை பற்றி நான் இன்னொரு காணொளி போட்டு உங்களுக்கு விளக்குறேன். இந்த பட்ஜெட் தொடர்பாக உங்களுக்கு என்ன கருத்து இருக்கு என்பதையெல்லாம் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நாம மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கல். நான் உங்கள் அசோக்குமார் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.